So today we are going to discuss the book by question. So the question, what is the question? What role does the molecular interaction play in a solution of and alcohol and water? So alcoholக்கும் and waterக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எப்படி வந்து இன்ட்ராக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் ரெண்டு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? வாட்டர், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் இதான் நமக்கு வந்து வாட்டர். ஆல்கஹால் நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா CH3O அண்ட் வந்து ஹைட்ரஜன் வந்து இருக்கும். இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு வந்து இருக்கும். இது வந்து இன்னொரு வாட்டர் மாலிகுல் நமக்கு என்ன இருக்கும், இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் வந்து இருக்கும். அது நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர் மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து சொல்லுவாங்க. இன்டர் மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, ஸோ இன்டர் மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து கெமிக்கல் பாண்டிங் சாப்டர் வந்து படிச்சிருப்போம். ஒரு ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், ஆக்சிஜன் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஒரு ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கும் ஒரு ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்லுவாங்க. இது ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவில் நடக்கிறதுனால இது வந்து இன்டர் மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆல்கஹால்லையும் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர் மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்குது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து இன்னொரு ஆல்கஹால் மாலிகுல், இங்கே ஹைட்ரஜன், இங்கே வந்து நமக்கு ஒரு CH3 இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜன் நடுவில் இருக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கும். இதுவும் இன்டர் மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ இந்த ரெண்டு ஹைட்ரஜன் பாண்டிங்கில் எது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுலர் இருக்கிறதா நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்கும். ஏன் வாட்டர் மாலிகுலர் ஸ்ட்ராங்காக இருக்கும்னா ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஹைட்ரஜனுக்கு நமக்கு என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து எடுக்கும். அப்போ இது வந்து டெல்டா மைனஸாக வந்து இருக்கும், இது வந்து நமக்கு என்ன டெல்டா ப்ளஸ்ஸாக வந்து இருக்கும். இங்கே நெகட்டிவ் சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜும் இந்த அதே மாதிரி இந்த மாலிகுல வந்து ஒரு டெல்டா மைனஸ் வந்து இருக்கும் இல்லையா? இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜோட இன்டென்சிட்டியை பொறுத்து தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே நமக்கு என்ன இருக்கும், ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் வந்து அந்த ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்கும். ஆனால் அது கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம என்னன்னா மெத்தில் குரூப் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா மெத்தில் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐ எஃபெக்ட், எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர். அது நீங்கள் ஹைட்ரஜனை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் உனக்கு தேவையான எலக்ட்ரான்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ இது டெல்டா மைனஸ் வந்து இருக்கும். இதில் எவ்வளோ டெல்டா மைனஸ் இருக்குதோ அதே டெல்டா மைனஸ் வந்து இருக்கும். ஆனால் ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா ப்ளஸ் வந்து நமக்கு வந்து லோவாக தான் இருக்கும், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ கம்மியாக இருக்குன்னா நம்ம டெல்டா ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்போ நமக்கு என்ன டெல்டா ப்ளஸ்னா எனக்கு என்ன இருக்குது, கம்மியாக இருக்குன்னு நமக்கு அர்த்தம். ஓகேவா? அப்போ இங்கே விட இங்கே நமக்கு வந்து டெல்டா ப்ளஸ் நமக்கு கம்மியாக இருக்கிறதுனால அப்போ இந்த பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்காது, வாட்டர் தான் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். ரெண்டுமே இங்கேயும் நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கும், இங்கேயும் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கும். எதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலும் இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும், கம்மியாக வந்து இருக்கும். இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலும் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே நமக்கு வந்து வீக்காக தான் நமக்கு வந்து இருக்குது. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட்ல நமக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் மாலிகுல் வந்து எடுத்துக்கிறீங்க, ஒரு பீக்கர் வந்து எடுத்துக்கிறீங்க. அப்போ பீக்கர் வந்து என்ன பண்ணுறீங்க, வாட்டர் மாலிகுல் நம்ம இருக்கிறோம் இல்லையா? இங்கே இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இங்கே நம்ம என்ன சொன்னால் மேலே வந்து கேஸ் மாலிகுல் வந்து இருக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டாலுமே அது மேலே நான் என்ன சொன்னால் ஒரு கேஸ் மாலிகுல் வந்து நான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இங்கே கேஸ் மாலிகுல் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 50 ml வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ 50 ml எடுக்கும்போது மேலே கேஸ் மாலிகுல் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 30 மாலிகுல்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிப்போம். ஓகே, இது ஒரு அசம்ஷன் தான். ஏன்னா நிறைய மாலிகுல்ஸ் வந்து இருக்கும். 50 ml வாட்டர் நமக்கு நிறைய இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு அசம்ஷனுக்காக நான் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து புவராக தான் இருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் அதே மாதிரி ஒரு 50 ml நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எத்தனால் வந்து எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ஒரு 50 ml நீங்கள் வந்து எத்தனால் வந்து எடுத்துக்கிறீங்க. இது வந்து நமக்கு என்னது எத்தனால், இது வந்து எத்தனால், இது வந்து நமக்கு வந்து வாட்டர் வந்து நமக்கு எடுக்கிறோம். ஓகே, அப்போ நமக்கு என்ன ஆகுனா இதுவும் நமக்கு வந்து மேலே வந்து கேஸ் மாலிகுல் வந்து இருக்கும். இந்த கேஸ் மாலிகுல் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அபோவ் 30 வந்து இருக்கும், 30க்கு மேலே தான் இருக்கும். நான் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன் ஒரு 50 மாலிகுல்ஸ் வந்து நம்ம இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து நமக்கு வந்து 50 மாலிகுல்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா இங்கே இன்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கனால மெனி மாலிகுல்ஸ் வில் பி இந்த கேஸஸ் ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ இதுக்கு வேப்பர் ப்ரெஷர் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும், இதுக்கு வேப்பர் ப்ரெஷர் வந்து நமக்கு லோவாக இருக்கும். ஸோ இதான் நமக்கு வந்து கான்செப்ட். ஓகேவா? அப்போ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான மாலிகுல் தான் இருக்கும், எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான மாலிகுல் வந்து இருக்கும். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ இன்னொரு பீக்கரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு டோட்டலாக நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 ml வந்து இருக்கும். அப்போ லிக்விட் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 ml வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ நமக்கு இங்கே மேலே வேப்பர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல் நமக்கு வந்து எத்தனாலும் இருக்கும், வாட்டரும் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஒரு 50 வந்து எத்தனால் மாலிகுல், ஒரு 30 வந்து வாட்டர் மாலிகுல். அப்போ டோட்டலாக வந்து நமக்கு வந்து 80 மாலிகுல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கணும். அப்போ 80 மாலிகுல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா
ஓகே 80 மாலிகுல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் சொல்யூஷன். ஓகே அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அந்த 80 விட நமக்கு அதிகமாக இருந்தாலோ இல்லை கம்மியாக இருந்தாலோ ஓகே அப்போ 80 விட லோவாக இருந்தாலோ இல்லை கம்மியாக இருந்தாலோ இல்லை அதிகமாக இருந்தாலோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ரியல் சொல்யூஷன். ஓகே அதுக்கு நம்ம என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ரியல் சொல்யூஷன் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஓகேவா அப்போ 80 விட ப்ளஸ் ஆர் மைனஸ் 80 விட நமக்கு வந்து அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ரியல் சொல்யூஷன் சொல்லுவோம். அப்போ எக்ஸாக்டாக 80 இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 80 வந்து நமக்கு வந்து இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது, இங்கே வாட்டர் மாலிகுல் ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன் வந்து இருக்குது. இங்கே எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீக் இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்குது இல்லையா. அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து வாட்டர் மாலிகுலுக்கும் ஒரு வந்து ஆல்காலுக்கும் நமக்கு வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கும். இப்போ வாட்டர் மாலிகுல் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆல்கால் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே ஸோ ஆல்கால் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஆல்கால் இருக்கும்போது இந்த வாட்டருக்கும் அந்த ஆல்காலுக்கும் நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து வரதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ வாட்டருக்கும் இன்ட்ராக்ஷன், இப்போ வாட்டருக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து இருக்குது. ரெண்டுக்கும் இன்ட்ராக்ஷன் வந்து இருக்குது. இது இடையில போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஆல்கால் மாலிகுல்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஆல்கால் மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ராக்ஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணி இது என்ன பண்ணால் இது கூட நமக்கு வந்து இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா. அப்போ அதில் இருக்கக்கூடிய சம் மாலிகுல் என்ன ஆகும்னா வாட்டர் கூட இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டிங்கை விட்டுட்டு எத்தனால் கூட வந்து நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணணும். இது வந்து நமக்கு வந்து வீக்காக வந்து இருக்கும். ஓகேவா இப்போ நம்ம வாட்டருக்கும் இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டிங்கை நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஏஏன்னு வச்சுப்போம். ஓகே ஏஏ இன்ட்ராக்ஷன் நம்ம வச்சுருப்போம். ஓகேவா மெத்தனாலுக்கும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரு ஆல்கஹால் ஒரு CH3OHக்கும் இன்னொரு CH3OHக்கும் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் நம்ம என்ன சொல்கிறோம் பிபி நம்ம வச்சுக்கிறோம். ஓகே இது வந்து நம்ம வந்து பிபி நம்ம வச்சுப்போம். ஓகேவா அப்போ பிபின்னு வந்து இருக்குது. அப்போ எது இன்ட்ராக்ஷன் நமக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஏஏ இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு என்ன பார்த்துருக்கோம் அதிகமாக இருக்கும். பிபி வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். அப்போ ஏக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிக்கு இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஏ விட நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து இருக்கும். ஏஏக்கு தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஏஓட இன்ட்ராக்ஷன் வந்து அது பிரேக் பண்ணுறதுனால அப்போ நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓவரால் நம்ம என்ன பார்த்தோம் 100 ml வந்து இருக்குது. 100 ml வந்து இருக்குது. நம்ம எவ்வளோ கேஸ் மாலிகுல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஜஸ்ட் வந்து நம்ம 80 கேஸ் மாலிகுல் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இல்லையா. அது 80 இருக்காது, அபோவ் 80 ஒரு 90 மாலிகுல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்போ 90 மாலிகுல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ இதோட ப்ரெஷர் நமக்கு எப்படி இருக்கும் அதிகமாக வந்து இருக்கும். இதோட ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் லைட்டாக டெம்பரேச்சர் கொடுத்தாலே போதும் அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ரீச் ஆகிடும். ஓகே அப்போ நம்ம என்னன்னா வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் நமக்கு வந்து 100 வந்து இருக்கும் இல்லையா, அதை விட நமக்கு வந்து கம்மியாக வந்து நமக்கு வந்து வந்துடும். அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கம்மியாகிடும். அப்போ வாட்டர் அண்ட் எத்தனால் ரெண்டையும் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம 80 மாலிகுல்ஸ் தான் இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் வந்து 90 மாலிகுல்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாகிடுது. அப்போ நமக்கு என்ன பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணி விட்டுரும். அப்போ இந்த மாலிகுலுக்கான இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்ஸ் லா பேஸ் பண்ணி நமக்கு வந்து வரும். அப்போ ரவுட்ஸ் லாக்கு வந்து நமக்கு வந்து ஒரு கிராஃப் இருக்குது. அது மேபி நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வரது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதான் ரெண்டுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன். இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் இன்ட்ராக்ஷன். அப்போ வாட்டர் மாலிகுலுக்கு எப்படி இன்ட்ராக்ஷன் இருக்குது, ஆல்கஹால் மாலிகுலுக்கு எப்படி இன்ட்ராக்ஷன் இருக்குது, அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இன்ட்ராக்ஷன் எப்படி ஆகுது, அதோட நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் அதாவது வேப்பர் மாலிகுல் வந்து நமக்கு எப்படி அதிகமாகுது, பாயிலிங் பாயிண்ட் வந்து எப்படி டிக்ரீஸ் ஆகுன்றதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இட் வில் பி மோர் தென் எனஃப். ஓகேவா இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே சில டைம்ல நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வாட்டர் கூட இன்னொரு மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் அதிகமாகிடும். வாட்டருக்கும் இருக்கிற இன்ட்ராக்ஷனை விட அப்போ நியூ மாலிகுல்ஸ்க்கான இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து இன்னும் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நைட்ரிக் ஆசிட். அப்போ நீங்கள் நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா HNO3 எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்ட்ராக்ஷனோட அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் வந்து இன்னும் நமக்கு அதிகமாகும். வேப்பர் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து கம்மியாகும். அப்போ பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி டைப்லாம் வந்து இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரவுட்ஸ் லா படி இது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் டிவியேஷன் சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் டிவியேஷன் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா அப்போ நமக்கு வந்து மேபி நான் இன்னொரு சான்ஸ் கிடைச்சுன்னா அது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. இதான் நமக்கு பாசிட்டிவ் டிவியேஷன் அண்ட் நெகட்டிவ் டிவியேஷன். இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து அதிகமாச்சு, இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து கம்மியாச்சு அப்படின்னா பாசிட்டிவ் டிவியேஷனாக இருக்கும். இன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டிவியேஷனாக வந்து இருக்கும். இது ரவுட்ஸ் லா பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்.